நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து மிட் சைஸ் எஸ்யூவிஸ் வந்து நல்ல க்ரௌடடான செக்மெண்ட்டாக நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும். அதில் ஜெர்மன்ஸ், கொரியன்ஸ் வந்து அப்புறம் ஜாப்பனீஸ் நம்ம பிரிப்போம். இதில் ஜாப்பனீஸ் கார்ஸ் வந்து மெக்கானிக்கலி எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அந்த பையிங் டெசிஷன் வரும்போது அவங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது மாடர்னாக இல்லை, சில எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ் மிஸ் பண்ணுறதா பேசுவாங்க. இன்டீரியர் அப் மார்க்கெட்டாக இல்லை, மெயினாக பேனரோமிக் சன்ரூஃப் வழி ஹீட்டு வந்து லைட் வந்து உள்ள பீப்பின் ஆகுதுன்னு சொல்கிறது உண்டு. அப்படி பார்த்தோன்னா 2025 ஹை ரைடரில் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்டோட ஒரு புதிய வெர்ஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேஸ் லிஃப்ட்டோ இல்லை வந்து ஜெனரேஷன் அப்டேட்டோ கிடையாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மாடலாக கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து மெக்கானிக்கலி எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. என்ஹான்ஸ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து வேரியன்ட் பிரேக்கப்பை முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியும் 2 என்ஜின் இருக்கும். ஒன்று நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், இன்னொன்று ஹைப்ரிட். இது ஆக்சுவலி அந்த ஹைப்ரிட் மாடல். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டில் பார்த்தோன்னா வந்து பேஸ் மாடல் இருக்கும். அதுவும் வந்து ஒரு சின்ன ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் அந்த இப்போ டேபிளில் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். எஸ் இருக்கும், ஜி ஆப்ஷன் இருக்கும், வி இருக்கும். ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா ன்னு சொல்லக்கூடிய அந்த பேஸ் மாடல் இருக்காது. எஸ் இருக்கும், ஜி ஆப்ஷன் இருக்கும், வி இருக்கும். வி பார்த்தோன்னா அவங்க வந்து கொஞ்சம் டெலிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. டெலிஷன்ஸ் கடைசியில் நான் பேசுகிறேன். அந்த 20 லட்ச ரூபா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ்ஷோரூம் வர்றது மாதிரி வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ இந்த நியோ டிரைவ்னு சொல்லக்கூடிய நேச்சுரலி ஆஸ்பிரேட் என்ஜின் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இருந்த ஒரு கன்சர்ன் என்னென்னா, நிறைய பேர் வந்து பேஸ் மாடல்ஸ் வாங்குவாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு வந்து அது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஆனால் வந்து 6 ஏர் பேக்ஸ் இல்லை 2 ஏர் பேக்ன்ற இருந்த குறைய வந்து இந்த என்ஹான்ஸ்மெண்ட்டில் வந்து 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட் ஆக்கியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா இருந்து வி வரைக்கும் 6 ஏர் பேக்ஸ் அப்டேட் ஆகிருக்கு. அடுத்த அப்டேட்டுன்னு அவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பற்றி நம்ம பேசும்போது இப்போ ரீசெண்டாக 5 ஸ்டார் ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எல்லா கார்ஸும் மாறிட்டு இருக்கிற நம்ம பார்க்குறோம். இதுலேயும் பேஸ் மாடல்லே வந்து 6 ஏர் பேக் வரும்போது கண்டிப்பாக இது டெஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா வந்து பாரத் என்கேப் ஆகலாம், இல்லை வந்து குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி குளோபல் சி பிளாட்ஃபார்ம் பற்றி நம்மளை இதோடைய ப்ரைம் கண்ணை நம்ம முதல்ல பண்ணதில் நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது சுசுக்கியோடைய பழைய எஸ்கிராஸ் ஆகலாம், இப்போ இருக்கிற கிராண்ட் விட்டாரா, இந்த ஹைரைடர் ஆகட்டும், கூட வந்து நம்ம பிரஸ்ஸாலெல்லாம் இருக்கிற சேமான ஒரு சேசி. அது ஆல்ரெடி குளோபல் என்கேப்பில் 4 ஸ்டார் வாங்கினது. இப்போ வந்துருக்கிற என்ஹான்ஸ்மெண்ட்டோட பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 5 ஸ்டார் வாங்கும். சேஃப்டியில் அடுத்து அவங்க பண்ணியிருக்கிற ஒரு மெயின் பாயிண்ட் பார்த்தோன்னா, அந்த நியோ டிரைவில் சொல்லக்கூடிய நேச்சுரலி ஆஸ்பிரேட் என்ஜின்ஸில் வந்து பார்க்கிங் பிரேக்கை வந்து எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்காக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதிலான ஹைப்ரிட்டில் மேனுவலான பார்க்கிங் பிரேக் தான். இப்போ எக்ஸ்டீரியரில் வேறு எந்த சேஞ்சஸுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் 25 மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்இவின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்ஜிங் வந்து புதுசாக இருக்கும் ஹைப்ரிட் மாடல்ஸில். இதில் நம்ம கேம்ரியில் கூட இதை பார்த்தோம். அதே மாதிரி ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடல்ஸுக்கு வந்து இதில் ஹைப்ரிட்னு ஒரு பேட்ஜிங் இருக்கும், நீங்கள் பார்க்க முடியும். அதே இது கிராண்ட் விட்டாரில் எலக்ட்ரிக் ஹைப்ரிட்னு இருக்கும். இவங்க வந்து அதே ஹெச்இவி இது குளோபலி இந்த டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்ட்ரக்சரில் உள்ள டிஃப்ரென்சஸ் எதுவுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதே அலாய் வீல், அதே டிசைன் அப்படி கேரி ஃபார்வேர்ட் ஆகும். இப்போ ஹை ரைடர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறவங்க இல்லை வாங்கினவங்க சொல்லிட்டு இருந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் ஒன்று வந்து இந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட குவாலிட்டி. ஏன்னா வந்து பேனரோமிக்கில் வந்து சன்ரூஃப் நம்ம கண்ட்ரியோட கிளைமேட்டுக்கு, அதாவது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி கரெக்டான டைம், நீங்கள் இப்போ பாருங்களேன் வெயில் எப்படி இருக்குதுன்னு. பேனரோமிக்கு இல்லை நார்மல் சன்ரூஃப் இருந்ததுன்னா நம்ம கிளைமேட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதில் அந்த கிளாத்தோடைய திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த போது ஹீட் ரிஜெக்ஷன் இல்லை, ஹீட் வந்து கேபினுக்குள்ளே வந்து நிறைய வந்துட்டு இருந்தது. இது வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வெல்கமான ஒரு அப்டேட். நிறைய பேர் வந்து இதில் ஏன் திக்கான பேட் வைக்க முடியலைன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்மளோட ரிவ்யூவில் நம்ம பேசியிருந்தேன். ஏன்னா அந்த எண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் இருக்கும், ஹெட் ரூமே கம்மியாக தான் இருக்குது. அதில் வந்து ஒரு திக்கான பேட் போய் என்ன ஆகுறது, ரொட்டேட் ஆகுறதுக்கான ஸ்கோப் இல்லை. அதனால இவங்க இந்த மெட்டீரியல் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்திருக்கிற ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பார்த்தோன்னா, இந்த டிரைவரோட சீட் வந்து 8 வே வந்து இது டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் ஆகும். அது வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த நீங்கள் வந்து ஹை ரைடர் வந்து மெக்கானிக்கலி நான் முதல்ல சொன்ன மாதிரி யாருக்கும் இதில் வந்து எந்த டவுட்டுமே இருக்காது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வாங்குறவங்க வந்து சிட்டி டிரைவிங்க்கு டார்க் கன்வெர்ட்டரோட வாங்குவாங்க. ஹைப்ரிட்ஸ் வாங்குறவங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இல்லை வந்து மேனுவல் சாய்ஸ் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இருக்குது. மெக்கானிக்கலி கம்ஃபர்ட்டை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இன்டீரியரை பற்றி பேசும்போது இந்த பிரச்சனை ஒன்று, அப்புறம் இந்த இன்டீரியர் குவாலிட்டின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறது உண்டு. அதில் இந்த பர்டிகுலர் காரில் வந்து இப்போ வந்திருக்கிற மாடல் கொஞ்சம் கூட என்ஹான்ஸ்டாக நம்ம பார்க்குறோம். இதில் வந்து
ஒரு சாஃப்ட் டச் லெதர் இருக்குது. இதெல்லாம் அதே பழசு அதே தான் கேரி ஃபார்வேர்டாக இருக்குது. நீங்கள் சீட்ஸ் பாருங்கள், இந்த மெட்டீரியல் கொஞ்சம் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் இந்த மெட்டீரியலோட ஸ்டிச்சிங் ஆகட்டும், இந்த வெண்டிலேஷன் ஆகட்டும், இந்த பெர்ஃபரேஷன்ஸ், சைட் போல்ஸ் நீங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த லோவர் போர்ஷன் வந்து இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நார்மல் குவாலிட்டி தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு மெட்டல் மாதிரி டிசைனில் நல்லா இருக்குது. அப்புறம் வந்திருக்கிற அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் நம்ம இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே வருது. இது கண்டிப்பாக நம்ம சிட்டிஸில் வந்து இன்றைக்கி யூஸ் ஆகும். என்னென்னா நம்ம ஒரு பொல்யூட்டட் க்ரௌடட் சிட்டியில் வந்து இது இருந்தால் நம்ம என்ன லெவல் ஆஃப் குவாலிட்டி ஏரில் நம்ம இருக்கிறோன்னு தெரியும். இதில் ஆட்டோ பியூரிஃபையை நம்ம போட்டு விட்டுட்டோம்னா அதுவாகவே ஏரை வந்து பியூரிஃபை பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வெல்கமான ஒரு அப்டேட். அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதில் வந்து பார்த்தோம்னா இந்த இதை பண்ணவங்க இதில் வந்து ஒரு அந்த நிட்டட் ஃபேப்ரிக் கூட கொடுத்துருந்தாங்கன்னா ஓவரால் இந்த என்ஹான்ஸ்மெண்ட் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். மற்றதெல்லாமே யூஷுவல் ஸ்டஃப் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இதெல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட்ஸ் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மேப் ரீடிங் லைட்ஸ் ஆகட்டும், லைட்ஸ் அது நைட்டில் பார்க்குறதுக்கு வெள்ளையாக நல்லாயிருக்கும். இன்னொரு என்ஹான்ஸ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்குது, ஜி ஆப்ஷன் சொல்லக்கூடிய வேரியண்ட்டில் வந்து பேனரோமிக் சன்ரூஃப் வந்திருக்கு. அதை விடைக்கும் பெட்டரான ஒரு அப்டேட் என்னென்னா இது வந்து லெதரைட் மெட்டீரியல். பொதுவாகவே நம்ம வந்து வெண்டிலேட்டட் சீட் வந்து லெதரைட் மெட்டீரியல் தான் இருக்கும். இவங்க ஜி ஆப்ஷனில் வந்து ஃபேப்ரிக்லேயே வெண்டிலேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கண்டிப்பாக நல்ல விஷயம். ஏன்னா வெண்டிலேட்டட் சீட் வந்து நம்மளுடைய இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த ப்ரீமியம் சவுண்டும் என்ஹான்ஸ் ஆகிடும். இன்னும் ரியரில் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்கலாம். ரியரில் பார்த்தோம்னா இதுதான் ஒரு மெயின் அப்டேட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ரைவசிக்காக இது தேவைப்படும். கூட பார்த்தீங்கன்னா வெயிலையும் ஒரு லெவலுக்கு வந்து கட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு வெல்கம் அப்டேட். அப்புறம் இன்றைக்கி வந்து யூஎஸ்பி சார்ஜர்ஸ் எல்லாம் யாரும் கேரி பண்ணுறதில்ல, எல்லாருக்குமே டைப் சி தான் தேவை. அதில் வந்து டைப் சி வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். இதில் சீட் பாக்கெட்ஸ் எல்லாம் வருது. டெலிஷன்ஸ் பற்றி பேசும்போது ரெகுலரான பேஸ் இ மாடலில் இந்த சீட் பாக்கெட்டை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. கூட வந்து இ வேரியன்ட் வந்து எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், 17 இன்ச் டயர் வரும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கும், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் இருக்கும், ஆட்டோமேட்டிக் ஏசி இருக்கும், ஆனால் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்காது. ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருந்தது முதல்ல, ஆனால் இப்போ வந்து ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இதெல்லாமே ப்ரைஸை கூட்டாமல் இருக்கிறதுக்கு 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்ததில் ஒரு டெலிஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மெயினான ஒரு டெலிஷன் பார்த்தோன்னா ஸ்பேர் வீலை வந்து அக்ராஸ் ஆல் வேரியன்ட்ஸ் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அது ஹைப்ரிட்னால ஸ்பேர் வீல் கீழே இருந்தது. இப்போ ஸ்பேர் வீல் வந்து ஹைப்ரிட்டுக்கும் இல்லை, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினுக்கு இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து ஒரு டயர் மொபிலிட்டி கிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பிராண்டட் தான், காண்டியோடது கொடுத்துருக்காங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வந்து உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ட்ரபிளாக நம்ம பேச முடியாது. ஏன்னா நம்ம ஒரு இன்ஃப்ளேட்டர் வச்சு நியரஸ்ட் டயர் ஷாப் வரைக்கும் போக முடியும். ஆனால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக நம்ம ஒரு ஹில்ஸுக்கெல்லாம் போகிறோம், ஷாப்ஸ் இல்லாத ஒரு இடத்துல ரிமோட்டான வில்லேஜஸில் இருக்கிறோன்னா அது ஒரு ரிஸ்க் தான். அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரிப்ஸ் போகிறவங்கன்னா ஒரு ஸ்பேர் வீல் இவங்களோட ஓயிலிருந்து வாங்கி வைக்கிறது நல்லது. என்ஜின்ஸ் பற்றி கிறிஸ்பாக சொல்கிறேன். இதோடைய ஃபுல் அந்த வீடியோஸ் வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளுடைய Q&A வீடியோ கூட பண்ணியிருப்போம். ஹைப்ரிட் யார் வாங்கலாம், ஹைப்ரிட்டில் நியாயமாக வரக்கூடிய டவுட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லி அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து என்ஜின்ஸ் நமக்கு தெரியும். அந்த முதல்ல இருக்கிற நியோ டிரைவ்னு சொல்லக்கூடியது 4 சிலிண்டர், அந்த 104 PS பவரும் 138 நியூட்டன் டார்க்கில் இருக்கும். 6 ஸ்பீட் 80 வரும், 5 ஸ்பீட் மேனுவல் வரும். அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் கூட அதில் இருக்கும். அது டெஸ்டட் அண்ட் ரைட் நம்ம ருமியானில் பார்க்க முடியும், எர்டிகாவில், பிரஸ்ஸாவில், கிராண்ட் விட்டாரால எல்லாம் பார்க்குற அதே என்ஜின் தான். ஈவன் XL6ல அதே என்ஜின். இப்போ அடுத்து இருக்கிற பார்த்தோன்னா TNG, அந்த டொயோட்டோ நியூ குளோபல் ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய அந்த 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து அவங்களுடைய அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து இது ஒரு 5th ஜென் ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒரு 186 PS பவரும் 230 நியூட்டன் மீட்டரும் ஹைப்ரிட்டில் நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். இந்த ECVTன்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். இதில் நம்மளுடைய இந்தியன் டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சிட்டிஸ் நிறைய ஓட்டுறவங்க இந்த பர்டிகுலர் காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சிட்டிக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷனும் இந்த என்ஜினும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு 40 to 50% வந்து EV மோட்லேயே ஓடும். இங்கே நமக்கு வந்து EV மோட் இருக்கும். இப்போ பர்டிகுலர்லி இந்த கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் EV மோடில் நின்றுது. நாங்கள் வந்து ஏசி போட்டிருக்கிறதுனால என்ஜின் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பேட்டரி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து தெரியும். அது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. பேட்டரியில் 2 பார் இருக்குது. என்ஜின் வந்து ஒர்க்கே ஆகலை, சைலண்டாக இருக்குது. பேட்டரியோட சார்ஜ் எப்போ குறையுமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ஜின் ஸ்டார்ட் ஆகி இந்த ஃப்ளோவில் வந்து இதாகும். இதே இடத்துல நம்ம இப்போ நான் ஒரு ஆக்சிலரேட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஆக்சிலரேட் பண்ண உடனே பாருங்கள் என்ஜின் வந்து கனெக்ட் ஆச்சு. இப்போ என்ஜின் வந்து சார்ஜ் பண்ணிட்டு விட்டுது.
ஏன்னா தேவையில்லை, இதில் சார்ஜ் வந்து இருக்குது. இந்த ப்ராசஸ் அதை அந்த Q&A வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் நான் இந்த இன்டீரியர் குவாலிட்டி பற்றி பேசணும். இந்த இன்டீரியர் குவாலிட்டி பற்றி நம்மளோட கன்சல்டிங் கால்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குறது வந்து மெயினாக ஃபேமிலியாக போகும்போது லேடிஸுக்கு வந்து இந்த கார் வந்து கன்வின்ஸ் ஆகிறது இல்லை, குழந்தைகளுக்கு வந்து இந்த கார் பிடிக்கிறதில்ல, அவங்க எதிர்பார்க்குற அந்த கனெக்டட் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இதில் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் இருக்கிறீங்க, லாங் டேர்ம் ஓனர்ஷிப்பில் உங்களுக்கு வேணும், நல்ல ஃபியூல் எக்கனாமி வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். முன்னாடி இருந்த இன்டீரியரை வரைக்கும் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கண்டிப்பாக தெரியுது. இப்போ இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு வாக்கர் ஒண்டா தான் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் அந்த வீடியோஸ் வந்து லிங்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.